ஒரு வெயில் நிறைந்த நாளில் ஒரு ஆண் தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு பழைய பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் ஒரு அமைதி தெரிந்தது. ஆனால் அந்த பயணம் ஒரு பெரிய மாற்றத்தை தொடங்கப் போகிறது என்பதை அவன் அறியவில்லை. பயணத்தின்போது அவன் ஒரு குளிர்ந்த மாம்பழம் சாப்பிட்டான். பழம் முடிந்ததும் கவனமில்லாமல் அந்த மாம்பழ விதையை வறண்ட காட்டின் பக்கம் தூக்கி எறிந்தான். அதே நேரத்தில் அந்த வெயிலில் பசித்தும் தாகத்துடனும் ஒரு சின்ன நரிக்குட்டி மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்தது. அதன் கண்களில் சோர்வும் பயமும் தெரிந்தது. தரையில் கிடந்த அந்த மாம்பழ விதையை பார்த்த நரிக்குட்டி அதை சாப்பிட முயற்சித்தது. ஆனால் அது முடியவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்தும் நரிக்குட்டி தோல்வியடைந்தது. அப்போது பேருந்திலிருந்து அந்த ஆண் இதை கவனித்தான். உடனே அவன் பேருந்திலிருந்து இறங்கி அந்த நரிக்குட்டியின் அருகே மெதுவாக நடந்தான். அவன் தன் கைகளால் நரிக்குட்டிக்கு தண்ணீர் கொடுத்தான். நீண்ட நேரம் கழித்து உயிர் திரும்பியது போல நரிக்குட்டி தண்ணீர் குடித்தது. பின்னர் அவன் அதே மாம்பழ விதையின் மீது தண்ணீர் ஊற்றினான். அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அந்த வறண்ட நிலத்தில் ஒரு சின்ன பச்சை முளை தோன்றியது. அடுத்த நாள் காலை அந்த இடம் முழுவதும் மாற்றமடைந்திருந்தது. ஒரு பெரிய மாம்பழ மரம், அதில் நிறைய பழங்கள். நரிக்குட்டி அதைக் கண்டு ஆச்சரியத்தில் நின்றது. அந்த மரத்தின் கீழ் நரிக்குட்டி சந்தோஷமாக உட்கார்ந்து மாம்பழம் சாப்பிட்டது. பசி இல்லை, தாகமில்லை, வாழ்க்கை மீண்டும் இனிமையாக இருந்தது. ஆனாலும் அந்த நரிக்குட்டி கொஞ்சம் சோகமாக இருந்தது. காரணம், இந்த கதைக்கு யாரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யவில்லை.